வரவேற்புரை ஆற்றிய திரு ப. சீனிவாசன் அவர்கள், நிர்வாக இயக்குனர், விகடன் குழுமம். நூலை பற்றிக் கொண்டு சிறப்புரை ஆற்றக்கூடிய திரு கே. சந்துரு அவர்கள், மேனாள் நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம். திரு ஆனந்த் தெல்டும்பே அவர்கள், சமூக செயற்பாட்டாளர், அம்பேத்கரின் பேரன். நன்றியுரை ஆற்றக்கூடிய திரு முருகன் அவர்கள் மற்றும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் புதிய கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் கட்சியுடன் தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நூல் உருவாக்க உரை. நமக்கு ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு. அதற்கு முக்கிய காரணம் ஆதிக்கம். ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எதிரிகள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள், விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அண்ணா கூறியதை போல தாக்கி தாக்கி எதிரிகள் வலுவை இழக்கட்டும், தாங்கி தாங்கி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய மேடையாக தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறு உருவாகக்கூடிய மேடையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலை வெளியீட்டு விழாவில் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள், வாழ்க்கையில் தன்னுடைய கொள்கைக்காக சமர்ப்பித்து ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர்கள் முன் ஒரு பள்ளி மாணவனாக இந்த மேடையில் வாய்ப்பு அமைப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். நூல் உருவாக்க வரைக்கான ஒரு முக்கிய காரணத்தை நான் பகிர்ந்துக்கணும். அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பிக்கணும். இந்த நூலை உருவாக்குறதற்கு ஒரு சிந்தனை வரும் பொழுது திரு ப. சீனிவாசன் அவர்கள் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்றதோட என்னுடைய குடும்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். எனக்கு அவரிடம் நான் சொல்லும் பொழுது, ஏன் அம்பேத்கர் நூலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவா விகடன் குழுமத்தில் இருக்கும் பொழுது அதோட உண்மை தன்மையை எப்பயுமே அவர் காது கொடுத்து கேட்பார். எதற்காக இந்த நூலை இவர் வெளியிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2023 ஆகஸ்ட் மாதம் அவருடன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்ப நான் என்னை பத்தி சொல்லும் பொழுது, 5 வயதில் என்னுடைய தாயோடைய தற்கொலையை என் கண் முன்னாடி நான் பார்த்தவன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தாயோட சக அக்காவாக குடும்பத்தின் எங்க பெரியம்மாவாக, நிறைய பேத்துக்கு தெரியாது, எங்க அம்மாவோடைய பழகிய எங்க அம்மாவுடைய அக்கா, என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ். எங்க அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு 11 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தபோது சக தோழியாக 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்ப எங்க அம்மா ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த என்னுடைய பாட்டி, காதல் திருமணம் இருக்கக்கூடாது, கேஸ்ட் ஜாதியின் அடிப்படையில் வெள்ளூர்ல ஒரு விவசாயியிடம் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி, அந்த வறட்சியின் மூலமாக ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய
தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. அன்றைக்கு ஐபிஎஸ் ஆக படித்து டிஎஸ்பியாக இருந்த காரணத்தினால் 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியம்மா முடிவெடுத்து என்னுடைய மாமாவிடம் என்னை ஒப்படைத்து ஸ்போர்ட்ஸ் என்கின்ற ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவனாக மாறும் பொழுது எப்பயுமே என்னுடைய பெரியம்மா எனக்கு ஒரு 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 அஸ்பிரேஷனா இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, எழுத்தாளர் மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே காக்கி சட்டை போட வேண்டிய ஒரு ஆண் தயங்கும் போது கூட முதல் பெண் ஐபிஎஸ் ஆக அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி ஒரு டிஜிபியாக உயர்ந்த வரலாற்றை என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். எப்பயுமே நூலகம் இருக்கும். அந்த என்னுடைய தாயோட இழப்பு, என்னுடைய தனிமை நூலகங்களை நோக்கி சென்றது. என்னுடைய பெரியம்மாவை நோக்கிய ஒரு உணர்வை நோக்கி அவர்களை பார்த்து அந்த நூலகத்திலிருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய பேராசிரியரை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய ப்ரொஃபசர், என்னுடைய சிந்தனை சிறு வயதுல எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். சின்ன வயசுல பார்த்தோன்னா ஒரு மாவோயிஸ்ட் ஆகணும், நக்சலைட் ஆகணும் அப்படின்னு நான் என்னுடைய பேராசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப என்னுடைய பேராசிரியர் சொல்லுவாரு, சமூகத்தில் உள்ள சிஸ்டத்தை மாத்தணும்னா திரு அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தியை அவர்களை நினைவு கூறுகிற என்னுடைய பேராசிரியர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அப்போ அவர் சொல்லுவார், இங்க இருக்க சிஸ்டத்தை மாத்தணும்னா ஒரு கோபம் தேர்தல் அரசியல்ல இருக்க சிஸ்டத்தை நீ பழகணும். சர்வேனா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிளானிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு தரவுகளை எப்படி பகுப்பாயுங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அன்றையிலிருந்து 2 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். ஒன்று திரு பெரியார் அவர்களுடைய கொள்கை, இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை. இந்த 2 கொள்கைகளும் படிக்கும் பொழுது பெரியார் அவர்களுடைய கொள்கையை 15 வருடங்களுக்கு மேற்பட்டு அண்ணா உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலில் உள்வாங்கி தமிழகம் ஏன் தனித்து விளங்குதுன்னா, இந்தியாவே பார்த்து ஒரு காங்கிரஸை, நேரு அவர்களை அன்றைக்கு பார்த்து ஒரு பயந்த ஒரு காங்கிரஸை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது தேர்தல் அரசியல் மூலியமாக, அவருடைய தேர்தல் அரசியலுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக. அங்கிருந்து இன்னொரு பகுப்பாய்வு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அறிவு சிற்பி என்பதை கூறுவதை விட இந்திய வரலாற்றில் 2 தலைவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. மத பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்த செக்குலரிசம் பாலிசியை உருவாக்கிய திரு அண்ணல் காந்தி அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு மத பெரும்பான்மைவாதம் மட்டும் முக்கியமல்ல, மத பெரும்பான்மையோடு சேர்ந்த ஜாதி ஆதிக்கமும் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி எல்லோரும் சமங்கின்ற கருத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவருடைய இறப்பதற்கு முன்பும் இறந்த தருவாயிலும் மிகவும் ஒரு கடினமான, ஒரு சோகமான, ஒரு தோல்வியடைந்த நிலையில் அவருடைய இறப்பு இருந்தது. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் நான் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது கிடையாது. 1952-53 எலெக்ஷன்களில் அவர் தோல்வியுற்றார், தோற்கடிக்கப்பட்டார். ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 50 MP 100 MP இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான அவர் தோல்வியுற்றார், தோற்கடிக்கப்பட்டார். ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 50 MP 100 MP இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்கின்ற ஆராய்ச்சி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. பங்கெடுத்து விட்டு இந்த மேடையில் நாம்
புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூடுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஆம், நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணாவுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணாவுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி, திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு விகடனுடைய வெற்றி, முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. என்னுடைய தாயினுடைய இழப்பு, என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய 15 வயதிலே செல்ல வைத்தது. அதனால்தான் 3 யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை செஞ்சுக்கிறேன். மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை செஞ்சுக்கிறேன். மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? 2014 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார், மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி, அதன் பிறகு ஊழல் என்கிற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை. அதே போல்தான் தமிழகத்தில் மதம், ஜாதி
மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா என் தாய் விவசாயம் இருக்கும் போது இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். என்னுடைய பெரியம்மா தெலுங்குவதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஊழல்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு. பெரியார் அவர்களுடைய கனவின் மூலமாக மத பெரும்பான்மை வார்த்தை துடைத்தெறிந்து விட்டோம். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. அதை பெரும்பான்மை முடிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அது நிலைநாட்ட முடியல. அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் என்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன். 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று அது தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசுறது தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கு ஒரு தொழில், சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள். மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய 2 விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. சாமியார்கள் நல்ல சாமியார்கள், அதை பத்தி நான் கவலைப்படல. அதே மாதிரி திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை, தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்ததில்ல. சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. நான் தலைவர் திருமாவளவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஜாதியோடைய கட்டமைப்பு. நம்ம சொல்றோம் யூபியில இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட், இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் வந்துடும், நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே தானே நம்ம இங்க பண்றோம்.
மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி 60% இருக்காங்க, அதனால தூக்கி அமைச்சரை போடு. ஓகே, அப்படி அமைச்சரா வரவங்க என்ன பண்றாங்க? வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாததுக்கான காரணம் என்ன? காவல்துறை காரணம் அல்ல, காவல்துறை காரணம் அல்ல. ஒரு கான்ஸ்டபிளால அதை பண்ண முடியும், ஒரு கான்ஸ்டபிள் 24 கண்டுபிடிக்க முடியும். மலம் கலந்த தண்ணீர். அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் 50 வருடங்கள் 75 வருடங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க. ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் காவல்துறையினால இல்ல, ஜாதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், இதுதான் காரணம். வேற எந்த காரணமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன். 1,40,00,000 பேர் தலித் மக்கள் இருக்காங்க. அதுல ஆதி திராவிட மக்கள் 92 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி, மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். திரு சகோதரர் விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு தான் சொன்னார், நீங்க எதுக்கு வேணா போராடுங்க. தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க, அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள், அதிகாரத்தை உருவாக்குங்கள். அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும். என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி. அந்த ஜாதியை தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் பார்த்துட்டாங்க, இவரு அவருன்னு. எனக்கே என் ஜாதியை தெரியாது. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழக விளையாட்டு ஆடில் படிச்சு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன். சோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல, ஜாதியை அழித்தல் முக்கியம். ஜாதியை அழித்தல் முக்கியம். தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்க வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. மேலவள முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு வாங்க. உங்களுடைய பிரபலம், உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் இந்த ஒரு புக் ரிலீஸுக்காக எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஏறி மேடையில ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய வெற்றி. இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும். இந்த மேடையை அதற்கு தான் உருவாக்கினோம். புத்தக விழாவில் அரசியல், அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும். இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும், புது மாற்றங்கள் உருவாகும். ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். புரட்சியாளர் பாரதிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும். புதிய அரசியலை நோக்கி நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம்.